இன்றைக்கி நம்ம பாடியில் இருக்க திருவள்ளி தாயம் சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். பாடி சரவணா ஸ்டோர்ஸ் பக்கத்தில் இருக்குது. ஸ்மால் பஸ்ஸும் இந்த இடத்துக்கு போகும். நான் சின்ன வயசுலேருந்தே இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன். இது 2000 வருஷம் பழமையான சிவன் கோவில். இங்கே ஆஞ்சநேயர் பூஜை பண்ண லிங்கமும் இந்த கோவிலில் வச்சுருக்காங்க. இந்த கோவிலுக்கு எப்போ போனாலும் மனசு லேசாகிடும். எவ்வளோ பெரிய பிரச்சனையோடு இந்த கோவில் போனாலும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக மன நிம்மதியோடு தான் வெளியில் வருவோம். நான் எப்போ போனாலுமே எனக்கு இந்த ஃபீல் கிடைக்கும். அதனாலவே எனக்கு இந்த கோவில் போக ரொம்ப பிடிக்கும். இங்கே விசேஷ நாட்களில் எப்போவுமே கூட்டம் அதிகமாக இருக்கும். நார்மல் டேஸில் போனால் கூட்டம் கம்மியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் போகிறோன்னா நார்மல் டேயில் போயிட்டு கோயிலை நல்லா பார்த்துட்டு சாமி கும்பிட்டு நிம்மதியாக வரலாம். இங்கே எல்லா விசேஷ நாட்கள்லேயும் பரதம் ஆடுவாங்க. சிவராத்திரி, வைகுண்ட ஏகாதசிக்கெலாம் விடிய விடிய பரதநாட்டியம் ஆடுவாங்க குழந்தைங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். சென்னையில் இருக்கீங்கன்னா ஒரு வாட்டியாச்சும் இந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வாங்க. இங்கே ஸ்பெஷலாக குரு பகவானுக்கு நிறைய பூஜைகள் நடக்கும். குரு பகவானுக்குன்னு தனியாக இந்த இடத்துல சந்நிதியும் இருக்குது. மெயினாக மேரேஜ் ஆகிறதுக்கு இங்கே பூஜை பண்ணி விளக்கு போட்டு போனால் கல்யாணம் சீக்கிரம் ஆகிடும் அப்படி சொல்லுவாங்க. நாங்கள் இந்த கோவிலுக்கு எப்போ போனாலுமே பொட்டுக்கடலை எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா இங்கே நிறைய புறாக்கள் இருக்கும். அந்த புறாக்களுக்கு தரத்துக்காக பசங்களும் கொடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஒருவேளை கொண்டு போக மறந்துட்டிங்கன்னா அங்கேயே கடையில் விற்பாங்க. அதையும் வாங்கி நம்ம புறாக்களுக்கு தரலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.